எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி அவர்கள் கொடுத்த அந்த தொகுதிகள் அதிருப்தியை அண்ணாமலை காட்டியிருக்கிறார். பியூஷ் கோயலை சந்தித்து வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லாத போன்றெல்லாம் சொல்லியிருக்கிறதாக தகவல் வெளியே இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை நீக்கினது தவறு. அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்க மக்களவை தேர்தலிலே கொண்டு வந்தார். 11.4 விழுக்காடு வாக்க பாஜக தாமரையில் கொண்டு வந்தார். பொன்னார் 5.5 கொண்டு வந்தது தான் திமுக அதிமுக இல்லாமல் கொண்டு வந்ததுல பெரிய இது. தமிழிசை 3.7 தான். இலஜி 7 விழுக்காடுக்கு மேல கொண்டு வந்தார் கலைஞர் கூட்டணியில. அது ஒரு பெரிய ஹையஸ்ட் இது இலக்கணி செஞ்சியோட அந்த இது சீட்டு இல்லைனாலும் 11.4 விழுக்காடு வாக்குங்கிற பெரிய சாதனை. அதை இப்படி கோட்டை விட்டுட்டு ஒரு 4 விழுக்காடுக்கு கோட்டை விட்டுட்டு நிற்கிறது ஒரு வேதனைக்குரிய செயல் தான். என்ன ஒரு திருப்தி, 20 விழுக்காடு எடப்பாடிக்கு ஓட்டு என்டிஏக்குள்ள வருது. அந்த ஒன்று தான் இதுல பாராளுமன்றத்துக்கு பயன்படும். மற்றபடி எடப்பாடி தலைமைக்கு 4 விழுக்காடுக்கு மேல அந்த 11.4 டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த ஒண்ணு மட்டும்தான் இதுல மோடிக்கு ஒரு சாதகமான விஷயம். அதுலயும் நம்ம ரொம்ப கண்குத்திப்பாமா விழிப்போடு பார்க்க வேண்டியது, எடப்பாடி இதுல ஒரு பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்துக்கிட்டு இதுல ஒரு 20+ வாக்களை எடுத்துக்கிட்டு விஜய் கொஞ்சம் வாக்கு எடுத்துட்டாருன்னா விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து ராகுல் காந்தி பின்னாடி போயிடலாம் 29ல. அதுலதான் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம் நாங்க. ஆமா, 29 மோடிஜிக்கு 24 டிச் பண்ண மாதிரி 29 டிச் பண்ண தேங்க மாட்டாரு. பட் அவரு தொகுதி பங்கீட்டுல எடப்பாடி ஜெயித்திருக்கிறாரு. பாஜக ஏமாந்துருக்குது. ஆனா 11.4 விழுக்காடு வாக்காளர்களை ஏமாற மாட்டாங்க. இவர் கொடுத்த 27 சீட்டுக்காக அந்த 11.4 இருந்து அதிகபட்சம் ஒரு 3.5 விழுக்காடு வாக்கு மேல சேராது. நம்ம தீவிர ஆதரவு வளையங்கள் தான் போகுமே தவிர மற்றவங்க நம்மளை உதாசீனப்படுத்திட்டாரு. நம்ம பாஜகவுக்கு போட்ட ஓட்டு அவர் மதிக்கல. பிராமணர்களை மதிக்கப்பட்டிருக்காங்க. பிராமின்ஸ் ஓட்டு சீமான் அதை தட்டி தூக்கிறதுக்கு 6 பிராமணர்களையும் போட்டு ஈரோடு கிழக்கிலே இந்த என்டிஏ நிற்காததையும் மைனஸ் பண்ணி மைனஸ் காலமாட்டு எடுத்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு அவரு பிராமின் ஐகான்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஓட்டை கையில் எடுக்க பார்க்குறாரு. மயிலாப்பூர், டி நகர் இங்கெல்லாம் ஒரு 6 தொகுதியில் மயிலாடுதுறை உட்பட பிராமின்ஸை கேண்டிடேட்டா போட்டு மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடர்னு விழுந்த வாக்கு எடப்பாடிக்கு போகக்கூடாதுன்னு களமாடுறாரு. பிராமின்ஸ் ஒரு சில வியாபார பிராமணர்கள் வேணா எடப்பாடி ஆதரிக்கலாம். உண்மையான சாதாரண பிராமணர்கள் சீமான் ஆதரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா பிராமின்ஸுக்கு ஓட்டுக்கு மதிச்சு சீட்டு கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி. ஒண்ணு. அடுத்தபடியா இந்த இடத்துக்குள்ள பிராமின் சமூகம் பெரிய லெவல் பிராமணர்களுக்கு திராவிட கட்சிகள்ல பாதிப்பு இல்லை. இன்று ராமுக்கோ இந்தியா சீனிவாசனுக்கோ தென் இப்போ நம்ம புதுசா வேம்பு ஸ்ரீதர் ஒரு பெரிய தொழிலதிபர் ரூரலை மையமா வச்சு வளர்ந்துட்டு இருக்கிறார் இல்லையா. நம்ம ஒருக்கா கூட நம்ம நாராயணசாமி வீட்டில் வச்சு அவர் கூட ஒரு 1/2 மணி நேரம் தமிழ்நாட்டோட சமூக சூழ்நிலை, அட்டவணை பிரிவு மக்களின் நிலைமை, யூபி பொலிட்டிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கும் இந்த திராவிட கட்சிகளால எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவங்க உயரம் பெருசு. ஆனா சாதாரண பிராமணர்கள் உள்ளாட்சி பிரதிநிதித்துவம், எம்எல்ஏ எம்பி பிரதிநிதித்துவம் எல்லாத்திலுமே இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து தமிழ் மண்ணில் இருக்கு. அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ், சரித்திர தவறுக்கு ஒரு பரிகாரமா இன்னைக்கு சீமான் களத்துக்குள்ள 6 பிராமணர்களை போட்டிருக்காருன்னா மோடி பிரதமர்னு அண்ணாமலை தான் லீடர்னு விழுந்த பிராமணர் வாக்குகள் அபரிதமா போலான பிராமணர் வாக்குகள் பெரிய அளவுல இன்னைக்கு சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா இதுல உள்ள இந்து நாடாளர் வாக்குகள், தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்று ஐயா வைகுண்டர் வழியில வரக்கூடிய இந்து நாடார் வாக்குகள், ரெட்டியார்பட்டி நாராயணன் பவர்ஃபுல் ஆளு. அவர் சரி எங்க இருந்தாரு எனக்கு என்ன தெரியும் அவரை அந்த இது வேண்டாம். பட் அவர் பவர்ஃபுல்லான ஆளு, பெரிய தொழிலதிபர். அவர் இடைத்தேர்தலில் நின்று ஒருக்கா வெற்றி பெற்றவர். அவர் இன்னைக்கு எடப்பாடிக்கு நடவடிக்கைக்கு எதிராக நெல்லை மாவட்டத்தில் போர்க்கொடி தூக்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி முருகேசன் என்னை சந்திச்சாலே எடப்பாடி இது வருத்தப்பட்டுருவாரோன்னு கூட ஒரு ஸ்டாலின் வீட்டு கல்யாணத்தில், ஸ்டாலின்னா ஏஜே ஸ்டாலின்
வீட்டு கல்யாணத்துல இருந்த இவர் தான் எம்எல்ஏ இருந்தவர், பவர்ஃபுல்லான ஆளு. அவர் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுப்படுத்திருக்காருன்னா, இந்த நாடார்களை பொறுத்தளவுல எடப்பாடியோட அரசியல் வந்து அவங்க 3 தொகுதியில டெபாசிட் இழந்ததின் விளைவா அவங்களை புறக்கணிக்கூடிய ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. ஸோ அந்த சமூகம் வந்து மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக வாக்களிச்சவங்க எடப்பாடிக்கு இந்த முறையில வாக்களிக்கிறதுல அந்த சமூகத்துக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, எதுவும் இல்லைங்கிறது போது அவங்க எடப்பாடிக்கு எதிராக போறது தான் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. யாதவ் சமுதாயம் வந்து அதிமுகவில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது கோகுலாந்திரா பெரிய அமைச்சர், கோபாலகிருஷ்ணன் மதுரை, அவரு நம்ம நண்பர் தான் கோபாலகிருஷ்ணன். இப்போ ஓபிஎஸ் கூட இணைஞ்சு போனதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார். அவரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தென் கண்ணப்பன், அவரு ஏற்கனவே ஜெயலலிதா முரண்பட்டவர். என்னாலும் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் யாதவர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த களத்தை ஜெயலலிதா அமைச்சாங்க. இன்னைக்கு என்டிஏக்கு வாக்களித்த யாதவர்கள் வந்து எடப்பாடிக்கு வாக்களிக்கிற எந்த லாபமும் இல்லைங்கிறது உணர்றாங்க. முத்திரையர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. சீமான் 8 முத்திரையர்களுக்கு கேண்டிடேட் கொடுத்துட்டாரு. ரெட்டலையை நம்பி சமூக நீதி சூறையாடலை பண்ணக்கூடிய எடப்பாடிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்ச மாதிரி முத்திரையர்கள் வாக்களிப்பது வந்து முத்திரையர்கள் அரசியலுக்கு எந்த லாபத்தையும் தராதுங்கிறத நான் ஆணித்தனமா சொல்லும் போது, இன்னைக்கு சிங்கம் முத்திரையர் அந்த அமைப்போட தலைவர் பரதன் சினிமா ஹீரோவெல்லாம் இருந்தார். அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு, வரவேற்கிறோம். ஐயா ஆர்வியோட சன் ஆர் விஸ்வநாதன் திருச்சி ஒரு பெரிய முத்திரையர் தலைவர், அவருக்கு சன்னுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காரு. நான் அவரை தான் சரத்குமார் வந்து இங்க நோட்டாக்கில் போனார் திருமங்கலம். அப்போ பரதனை பேசி கேண்டிடேட்டா போட்டா அது ஒரு எழுச்சியா இருக்கும்னு சொன்னேன். சரத்குமார் வேற கேண்டிடேட் போட்டார். அது சைனட் சாப்பிட்றது சமம்னு சொன்னது வரலாறு. பரதனுக்கு ஒரு சீட்டு கிடைச்சது. கே செல்வகுமாருக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுக்கறதுனால பரதனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாரு. நாம பேசணும். அந்த வகையில ஒரு பரதனை மதிக்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான். இதை தாண்டி சௌராஷ்டிராக்கள் பல தரப்பு மக்களும் 18 விழுக்காடு என்டிஏ வாக்காளர்களும் ஸ்டாலினும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், ஜெயலலிதா ஊழல், எம்ஜிஆர் ஊழல், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அண்ணாவின் ஆன்மீக அரசியல் ஆன்மீக எதிர்ப்பு அரசியலை முத்துராமலிங்க தேவர் பசுமன் ஐயாவால விரட்டப்பட்ட போது ஓடியவர்கள், அந்த மாதிரிலாம் கடுமையா அண்ணாமலை களமாடி எடுத்த வாக்குகள், அந்த வாக்குகள் அது எடப்பாடிக்கு கருத்தியல் அளவிலே டிரான்ஸ்பர் ஆகாது. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற புள்ளிக்குள்ளதான் அது போகும். மேலும் அவரும் டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு 11.4 விழுக்காடுக்கு உரிய சீட்டை கொடுக்காம ஒரு 3.5 விழுக்காடுக்குள்ள சீட்டை கொடுக்கறது வந்து மீதி வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு போகாது, சீமானுக்கு போகும். ஸ்டாலினும் விஜயும் அதை குறி வச்சா கூட அவங்களுக்கு கூட ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினுக்கு வேட்பாளர் தேர்வில் ஸ்டாலின் அதுல கொஞ்சம் நேக்கா அதை பார்த்து கையில எடுக்கணும்னு நினைச்சா அவருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாக்குல பெரும்பகுதி எடப்பாடிக்கு போகாது, அது பல ரூபத்துல தான் போகும். எடப்பாடிக்கு கூட்டணி சார்பாட்டு, தென் சீமானுக்கு குறி வச்சு அடிக்கிறாரு. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு உறுதியா நிற்கிறாரு. ஸ்டாலினுக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாம மோடியை ஏற்றுக்கிட்ட வாக்குகள் ஸ்டாலினுக்கு போகும். குறிப்பா சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் உள்ள கார்காத்த வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர், செங்குந்தர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தென் ஆரிய வைசியா, தேவாங்கர் செட்டியார் போன்ற மோடி பிரதமர் விழுந்த வாக்குகள், ஓரளவு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி வாக்குகள் கூட இளைஞர்கள், இது வந்து எடப்பாடிக்கு போகாம குறிப்பா ஸ்டாலின் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இந்த 18 விழுக்காடு வாக்குக்குள்ள இருக்கத்தான் செய்து நான் பாக்குறேன். குறிப்பா 11.4 இருக்குன்னு பாக்குறேன். எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டார். 2ஆம் இடத்துக்கு தானே அவருக்கு வராரு. பிஜேபி மைனஸ், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு சிவி சண்முகம் சொன்னாரு, ஜெயக்குமார் சொன்னாரு, செங்கோட்டையன் சொன்னாரு. அவரும் பாராளுமன்றத்தை நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னாரு. டெல்லியில யார் பிரதமருங்கிறத எடப்பாடி முடிவு பண்ணுவோம்னாரு. பார்த்தாரு, அடி வாங்கிட்டாரு, வீழ்ந்துட்டாரு. இன்னும் விட்டா அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி இவரை 3ஆவது தள்ளிடுவாருன்னு தெரியும். ஸோ 3ஆவது இடம் போகக்கூடாது, 2ஆவது இடத்தை தக்க வைக்கணும், ஆல்டர்னேட்டிவ் போல்ஸுங்கிறத தக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் வந்தாரு. அப்படி வந்தவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு அரசியல் பண்ணுவாரா, அதிக சீட்டு நின்று மோசமான சீட்டுகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து 2ஆவது இடத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியல் பண்ணுவாரா? அவர் அரசியலை கரெக்டா தான் பண்றாரு. நான் அதுல எந்த தப்பும் நான் பார்க்கல. 2:1 கொடுக்கணும்னு நான் கேட்டேன். அவர் கொடுப்பாருன்னு எங்கேயும் சொல்லலையே.
கவுண்டர் பண்ணுவாருங்கிறது தானே தெரியும், டஃபா இதுங்கிறது தானே தெரியும். அவருக்கு நோக்கம் வெற்றி பெறது இல்லையே. அதனால அவர் வந்து 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் பெரிய சக்தியா இருக்கணும், அதிக சீட்ல இருக்கணும்னு தானே நிற்பாரு. 20 விழுக்காடு வாக்க பாஜக விழுங்கி அண்ணாமலை தலைவரா விடாம பண்ணி அவர் சாப்பிடணும்னு பாக்குறாரு. அவர் இதுல அவர் சரிதான், அது அவரை நான் தவறுன்னே சொல்ல மாட்டேன். அவரு அதிமுகவை தான் கைப்பற்றி முழுமையா தான் பெரிய தலைவராக தானே அரசியல் பண்றாரு. ஆனா என்ன விளைவு வருங்கிறதை நான் சொன்னேன். கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னேன். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். இரட்டை தலைமை மாற்றி ஒற்றை தலைமையா வர்றது வந்து அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஒற்றை தலைமை அவருக்கு முழு கண்ட்ரோல்ல வந்துடும். நீ ஓபிஎஸ் ஏன் அடிச்சாரு? ஓபிஎஸ் வந்து பாஜக ஆளுன்னு தானே அடிச்சாரு. இப்ப அவர் பாஜக கூட எல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறாரு. அப்ப யாரு கூட கூட்டணி எங்க இருக்கிறது அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. லாபம் ஒன்றே அவருக்கு குறி. அந்த இடத்துல அவருக்கு என்ன லாபமோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்வார். பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் தங்க லாபத்துக்கு பண்ணுவாங்க போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல நாளைக்கு தனக்கு யார் மூலமா எதிர்ப்பு வந்துடக்கூடாது. விஜய மோடி வேண்டான்னு சொன்னாரு. நாங்க எங்க கருத்து தான் அதுல மோடி கிட்ட எடுபட்டுது. தமிழிசை நயினார் பண்ணவங்களாம் ஆரம்பத்துல விரும்பினாங்க. எல்முருகனுக்கு கருத்து தான் விஜய் வாரத்தில் எடுபட்டது. காரணம், நாங்க அலர்ட்டா இருந்து விஜய் மோடி பாஜகவோட ஆதரவுல ஒரு ஆளாயிட்டாருன்னா இவரும் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ராகுல் கூட போயிருவாங்கன்னு நாங்க தட்டி விட்டோம். மோடி எங்க கருத்தை எடுத்துக்கிட்டாரு. ஆனா எடப்பாடி என்ன நினைச்சாரு, அந்த இடத்துக்குள்ள விஜய் உள்ள வந்துட்டாருன்னா நாளைக்கு தோத்த பிறகு எடப்பாடி தலைமைன்னா தோக்கம், விஜய் தலைமைன்னா ஜெயிக்கும், விஜய் தலைமையில திமுகவை எதிர்கொள்வோன்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிடும். அதிமுக காரங்க விஜய்கிட்டையும் கொஞ்சம் பேர் போயிருவாங்க, நம்ம பலகீனப்பட்டுருவோங்கிறதுல அவரு அதுல உஷாராகிறாரு. சோ அவரு இப்படிதான் செய்வாருன்னு தெரியும். அவரு சமூக நீதி சூறையாடல்ல மன்னர்னு தெரியும். ஜாதிவாரி கணக்கெடுக்காம 10 புள்ளி பஞ்சு கொடுத்ததுல வண்ணார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் வரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்ணாரம் சங்கம் புதுக்கோட்டை வலையர் புதுக்கோட்டை சேர்வை வலையர் இப்படி பல சமூகங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது தெரியும். அவர் அதை பற்றி பார்க்கல. எடப்பாடியில அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் பார்த்தாரு. இப்பவும் அவரு தான் 2வது இடத்தை தக்க வைக்க முடியுமா பேரும் அன்புமணி பாஜக கூட கூட்டணியில போயிருவாரு. அப்படி கூட்டணி போனா எடப்பாடியிலே அன்புமணி பூந்து விளையாடிடுவாரு. அது சௌமியா அன்புமணி களத்துக்குள்ள நின்னா சிக்கலாயிருன்னு அந்த இடத்துக்குள்ள அவரு அன்புமணி கூட காம்ப்ரமைஸ் பண்றாரு. முதல்ல பாஜக அன்புமணியை தான் முடிச்சாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு அசைவும் வந்து அவர் லீடர்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு பண்றாரு. 8 வருஷத்துக்கு முன்னே அவர் சொல்றது தான் இன்னைக்கும் அவர் செய்யறாரு. அவருக்கு கேரக்டர் அதுதான். நீங்க தான் ஏமாளியா போய் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. 2021 20 சீட்டு தான் தந்தாரு. 24 அண்ணாமலை நின்னாரு, எழும்பி நின்னாரு. அண்ணாமலை 12 எம்பி சீட்டுக்கு உள்ள சீட் ஓட்டை நான் நிரூபிச்சு காட்டுவேன்னு சொன்னாரு. காட்டினாரு. டக்குன்னு பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தா லாபம்னாரு. அதெல்லாம் இல்லை 26 நிற்க மாட்டேன், 29 நிற்க மாட்டேன்னாரு. அப்ப அவரை 20 விழுக்காடை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஈல்டாகி பாஜக அரசியல் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஈல்டாகி பாஜக அரசியல் பண்ணிட்டாப்புல. இவரு வேலுமணி சொன்னாரு சேர்ந்து நின்னா ஜெயித்திருக்கும், அது ஒரு யூகம். பட் அரித்மெட்டிக்கலி அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. உடனே அது எப்படி சொல்லலாம்னு ஜெயக்குமாரை வச்சு வேலுமணிக்கு சொந்த கருத்துனாரு. கடைசியில் அந்த கருத்தை உறுதிப்படுத்துறதுக்கு எடப்பாடிய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு பல கண்டிஷன்ஸையும் ஒத்துக்கிட்டு அண்ணாமலையும் இழந்துக்கிட்டு 2.3 விழுக்காடு பலத்துக்கு சீட்டை வாங்கி அது ஒரு டப்பா சீட்டு மோசமான சீட்டை பாஜக வாங்கியிருக்காருன்னா நாம சொன்னோம், அலர்ட் பண்ணோம் எடப்பாடி சமர்த்தரன். நம்ம 2.2:1 கேட்ட நாம அவரு ஆர்டர் கிராக்கு பார்கனிங்ல பெரிய ஆளு ஜெயலலிதாவே 7 சீட்டு கொடுத்த இடத்துல 5 சீட்டு தான் தந்தாருன்னு. இப்ப என்னன்னா டெபாசிட் இழந்து போனவருக்கு இந்த அளவுக்கு சீட்டாங்கிறது தான் பலருக்கும் சமூகத்தில் கோபமா இருந்தாலும் நாங்க அந்த 11.4 விழுக்காடு பாஜகவுக்கு வாக்களித்த தாமரைக்கு வாக்களித்த மக்களின் பிரதிநிதியாக எடப்பாடி வந்து ஏமாத்திட்டாரு. ஏமாறக்கூடாது, மற்றவங்க ஏமாறலாம், ஓட்டர்ஸ் ஏமாறக்கூட மாட்டாங்க, கேடர்ஸ் ஏமாறக்கூடாதுங்கிறத நாங்க களமாடுறோம். அந்த இடத்துல எல்முருகனுக்கு அவினாசியில ஓட்டு போடுங்க, வானதியை வெற்றி பெற செய்யுங்க, நயினார் சகோதரரை வெற்றி பெற செய்யுங்க, தென் அண்ணன் பொன்னார நார்வேல வெற்றி பெற செய்யுங்க. வெற்றி வாய்ப்பு 42 விழுக்காடு வாக்கெடுத்திருக்காரு. பிஜேபி அதிமுகவுக்கு ஒரு 4 விழுக்காடு இருக்குது. அவரு ஏற்கனவே வசந்தின் ஒரு இந்த நாடார தான் எடுத்து 42 விழுக்காடு எடுத்திருக்காரு நார்வே செக்மெண்ட்டுக்குள்ள. வசந்த பொறுத்தவரை காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர், வசந்தகுமார்,
அந்த காமராஜ் அந்த புகழை பாடக்கூடிய போது இந்த நாடார் கிராமங்களில் பழைய அவங்க காக்கா தேக்கா அந்த காலத்துல இருந்தே இந்த நாடார்கள்கிட்ட ஒரு வசந்துக்கு ஒரு வேல்யூ உண்டு. அந்த வேல்யூல தான் பொன்னாரை வந்து 42 விழுக்காடுக்குள்ள நார்வேல கன்ஃபைன் பண்ணாரு. அதை பொன்னாருக்கே தெரியும், அச்சு வசந்துக்கும் தெரியும். இப்ப நார்வேல் தொகுதியில அண்ணன் பொன்னார் இருக்கிறாருன்னா காந்தி அண்ணன் மாதிரி அவருக்கு வந்து ஒரு சிம்பதி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி அவினாசியில எல்முருகன் நின்னாருன்னா அங்க வெள்ளாள கவுண்டர் எடப்பாடி சிஎம்னும் அருந்ததியர்களும் வாக்களிக்கும் போது அங்க ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வானதி ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர், வானதி ஏபிவிபில இருந்து வந்தாங்க, மிகப்பெரிய ஒர்க்கர், அவங்களுக்கு ஒரு இது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நயினார் சாத்தூர்ல முக்குலத்தோர் சகோதரர்கள் நயினார அந்த தொகுதிக்குள்ள இது பண்ணாங்கன்னா சகோதரருக்கு ஒரு வாய்ப்பு வரும். இப்படி தாமரையில ஒரு சில தொகுதிகளுக்கு வாய்ப்பு வருது. ஆனா தாமரை இந்த அளவுக்கு மட்டம் தட்டினதுல தாமரைய 3 விழுக்காடுக்கு தள்ளி அண்ணாமலை லீடர்ஷிப் அடிச்சதுல அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்கள் ரெட்டலைக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க. மேலும் 29ல இவர் 24ல மோடியை காலவாரி விட்ட மாதிரி 23 இவர் காலவாரி விட மாட்டாருங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ இந்த வகையில தான் அந்த வாக்காளர்கள் இருக்கும். நான் இன்னும் களம் அமைஞ்சது இன்னும் சொல்றேன், என்னோட இதுல எந்த மாற்றம் இல்லை, வெளிப்படையா தான் நான் சொன்னேன். கழிஞ்ச முறை அவர் பாஜக கூட இல்லாததுனால 3 நாடார் தொகுதிகளிலே அவரை டெபாசிட் வழக்க வைப்போம்னு சொன்னேன். கருத்து கணிப்பு கோஷ்டிகள், மோசடி ஃப்ராடு கருத்து கணிப்பு கோஷ்டி எல்லாம் 35 விழுக்காடு திருநெல்வேலியில அதிமுக ரெட்டலை அவர்களும் போட்டான். 8 விழுக்காடுக்கு நம்ம தள்ளி டெபாசிட் வழக்க வச்சோம். இப்பவும் அவருடைய இந்த ஜாதி அரசியல், அபகரிக்கும் அரசியல், பெரியாருக்கு பாரத்னா சொல்லிட்டு செங்குந்தர் பரையர் சமூக நீதியை ஏமாத்திடலான்னு கேபி முனிசாமி நினைக்கிற அரசியலை நாம அடிக்கிறோம். ஸோ அந்த வகையில நாம அடிச்சாலும் கூட ஸ்ரீநகர் சத்யா ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட், அதை நாம குறைச்சு மதிப்பிட மாட்டோம். ஸோ அங்க இடத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது, வேலுமணி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட், தங்கமணி பவர்ஃபுல் கேண்டிடேட், குமாரபாளையத்தில் லீடு காட்டினாரு. விஜயபாஸ்கர் அவரை எழுத்தே ஆள் இல்லாத அளவுக்கு அவரு மிகப்பெரிய உயரத்துக்கு இருக்கிறார். பணப்புறம் ஒரு காரணமா இருக்கலாம். காமராஜ் நன்னிலத்துல அது அகமுடையார் வர்சஸ் கல்லர் ஒரு ஃபைட் இருக்கும். அதே மாதிரி OS மணியன் அவரும் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட். இப்படி 2024 இல்லாத பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை அவர் விட்டுருக்கிறாரு. ஆனா அவர் 2024 மோடி பாஜகவில் நாட்டுக்கு நன்மை இல்லைன்னு சொன்னவர் நிலைப்பாட்டை மாறினதும், சீமான் மாறாம இருக்கிறதும், சீமான் மீண்டும் அவரை பலயனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல சீமான் நின்னதும் அவர் நிற்காம போனதும் சீமான் களத்துக்குள்ள நிற்கிறவங்க அடிப்படையில அவரை பலயனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் ஜெயலலிதா நிக்கலையா, கலைஞர் நிக்கலையாங்கிறாங்க. ஆமாப்பா, ஜெயலலிதா நிக்கல, அது ஒண்ணும் ஜெயலலிதா பாதிக்கல. ஆனா விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவை கடுமையான வார்த்தையில களத்தை விட்டு ஓடிய கோளை டேஷ்ங்கிற மாதிரி எல்லாம் அடிக்கல. சீமான் அதை அடிச்சுதான் நிற்கிறாரு. ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இதுவரை பலயனப்படுத்தின சீமானால நிலைப்பாட்டில இருந்து மாறிய சூழ்நிலையில, அதாவது மோடி எதிர்ப்புல ABCD 4 வரை தொடர்ந்து எடுக்கக்கூடிய சீமானால, விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல இருந்த சீமானால 26லயும் பலயனப்படுத்த முடியும்னு சீமான் நம்புறாரு. இன்னைக்கு அவரோட ஓமலூர் பிரச்சார கூட்டங்கள்லாம் பாருங்க, முன்ன மாதிரி இருந்த நிலைமையை தாண்டி பெருசா மக்கள் அவரை நம்பி வராங்க. இலவசங்களை அவர் எதிர்க்கிறதெல்லாம் மக்கள் ஆதரிக்கிறாங்க, தனிச்சு போட்டிட்டு ஆதரிக்கிறாங்க. அவர் 1 விழுக்காடுல இருந்து 8.2 வந்தது காரணம் எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்தி தான். இந்த உண்மையை ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியாது. இந்தியா டுடே மணி ஆனஸ்டா மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் மறுக்க முடியாது. நாளைக்கும் பலகீனப்படுத்துவாருங்கிற கருத்தை ரவீந்திர சாமி சொல்றேன். இதை நீ மறுக்கலாம், அதுவும் உரிமை. நீ என்ன வேணாலும் சொல்லு, உன் நரேட்டிவ் செட் பண்ணு, பேசு, நான் அதை பற்றி கவலைப்படல. நெல்லையில டெபாசிட் வழக்க வைப்போன்னு சொல்லி அடிச்சவங்க தானே நம்ம. இப்பவும் நாடார் பெல்ட்டுக்குள்ள இவரை பார்த்துக்கலாங்கிறது நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆனா இவரு வந்து 3 முறை சீமான்கிட்ட பலகீனப்பட்டதை மறைக்க கூடாது. நாளைக்கு அவர் எப்படி வருவாரு, இப்படி வருவாரு, அது 2021 மையமா வச்சு நீங்க ஆய்வு போடு, என்னத்தையும் போடு, அதுவா உரிமை. அந்த உரிமைக்குள்ளதான் வரல. நாளைக்கு நீ சொல்றதுக்கு ஒரு உரிமை உண்டு, நான் நாளைக்கு இப்படி வரும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனா நேற்று நடந்ததை நீ மறைக்க கூடாது. அதுதான் ரங்கராஜ் பாண்டே, இந்தியா டுடே மணி, ஷியாம் அண்ணன், ஐயநாதன் எல்லா சகோதரர்கிட்டையும் என்னோட கேள்வியா இருக்குது. நியாயமான கேள்விதானே சதீஷ்? நடந்த விஷயத்த மறைக்கிறது நியாயம் இல்லைல்ல சதீஷ்? இப்ப நீங்க சீமானுக்கு வளர்ச்சிங்கிறதே தினகரனும் கமலஹாசனும் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல நிற்காது. அதனாலதான் சீமான் வளர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி 214 நிற்கிறது. அதே போல இப்போ எடப்பாடி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குல நிற்காததும், NDA ஈரோடு கிழக்குல நிற்காததும், விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணு சொல்றதும், பெரியார் அந்த திராவிட இயக்க வாக்கு ஸ்டாலினுக்கு போகும்.
அதுக்கு எதிரான வாக்குகள் வந்து சீமானுக்கு தானே வரும். ஓகே. சோ இது நான் ஒரு லாஜிக்கா தான் இந்த இதை வைக்கிறேன். இந்த லாஜிக்கா தான் இருக்கு. நீங்க வந்து நோட்டாக்கு தானே ஓட்டு போட சொன்னாரு செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு சீமான் ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டுனாரு. சரி விடுங்க, அது தேவையில்லை. பட் நீங்க நோட்டாக்கு தானே ஓட்டு போட சொன்னீங்க. எம்ஜிஆருக்கும் வேண்டாம் நான் சொல்ல விரும்பல, பட் அது சொல்லித்தான் தீரணும். ஏன்னா சீமான் அதிமுக நிற்காதனால ஓட்டு எடுத்தாருன்னு சில அட்டு கோஷ்டிங்க பேசிட்டு இருக்காங்க. என் அட்டு கோஷ்டி நண்பர்களே, சீமான் எனக்கு அது உடன்பாடு இல்லை. சரி, அதை சொன்னாதான் மக்களுக்கு புரியும். கேசி பழனிசாமி மட்டும்தான் சீமானுக்கு எதிராக கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கடற்கரையில் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையில ஜெயலலிதாவை கடத்தி போட்டிருக்கிறார். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழர் கலைஞர், இவங்கெல்லாம் சமாதி இருக்கக்கூடிய இடத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் சமாதி இருக்குங்கிற உண்மையை தான் சொல்றாரு. அதை அவர் கொச்சையா ஈரோடு கிழக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கொச்சையா அடிச்சு பேசினாரு. கேசி பழனிசாமி அதுக்கு வழக்கு தொடுத்தார். ஆமா அப்படித்தானே சொல்லிக்கிட்டு ஈரோடு கிழக்க சந்திச்சாரு. நீ நிக்கல, ஓட்டு விழுந்து நீ கிளைம் பண்ண உனக்கு வெக்கம் இல்லை, கேவலம் இல்லை, அவமானமா இல்லை? எம்ஜிஆர் ஊழல்னு சொல்லி தான் அந்த ஓட்டு எடுத்தாரு. ஜெயலலிதாவை கடுமையாக அடிச்சு தானே அந்த ஓட்டு எடுத்தாரு. ஸோ சீமான் எடுத்த அந்த ஓட்டு சீமான் தலைமைக்கான ஓட்டு, அது தமிழ்நாடு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஓட்டு. அந்த களத்தை விட்டு ஓடுனது எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸ்ங்கிற. ஸோ சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 எடுத்தவர். எடப்பாடி பழனிசாமியின் சமூக நீதி சூறையாடலை 2 ஜாதி கட்சி ஆகி போனதுனால நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை தன்வசப்படுத்தி அவர் 8.2க்கு வந்துட்டாரு. மீண்டும் இந்த தேர்தலையும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார் நான் சொல்றேன். இதுக்கு மாற்று கருத்து சொல்லவங்க சொல்லலாம். இதை மறைக்கிறதுக்காக விஜய்ங்கிற ஃபேக்டரை வச்சு வராங்க. விஜய் எலிஜிபிளா ஓட்டு எடுக்கட்டு, இன்எலிஜிபிளா போட்டு, மண்குதிரையா போட்டு எப்படி அவர் போனாலும் அவரால் பாதிப்பு வரப்போறது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான். எம்ஜிஆர் பேரை சொல்லி தானே வராரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி மறைச்சுக்கிட்டு தான் இப்படி வர பார்க்கிறாரு தானே செங்கோட்டையன் சொல்றாரு. அவர் தானே விஜய்க்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா கொடுத்துக்கிட்டு விஜய நடக்க வைக்கிறாரு. சீமான் சமூக நீதி பார்வையில 2 ஜாதி கட்சியா போயிட்டுன்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு எம்ஜிஆரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது, வண்ணார் நான்கர் குயர் போன்ற பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு, முத்திரையர் யாதவர் சுங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு, பறைய தேவேந்திர குல வேளாளர் போன்ற பெருத்த எண்ணி கொண்ட சமூகங்களுக்கு சமூக நீதி அடிச்சு 40 வருஷம் எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாரு. மலையாளி மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்காக எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு அந்த சமூக நீதி சூறையாடல் இரட்டையில பண்ணுதுங்கிறத அடிக்கிறதுக்காக எம்ஜிஆரே அடிச்சு அவரு சீமான் களத்தை ஆடுறாரு. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி ஐகான்களா காட்டி எடப்பாடி அவங்க போல மறைக்க பார்க்கிறாருன்னு அவர் களத்தை ஆடுறாரு. அப்போ விஜயோட தாக்கம்ங்கிறது சென்டிமெண்டல் ரீதியா அதிமுக வாக்காளர்கள், எம்ஜிஆர் புகழ் காக்க நினைக்கக்கூடிய வாக்காளர்கள், செங்கோட்டையன், சத்யபாமா, தென் சுப்பிரமணியம், ராஜலட்சுமி, ஸ்ரீதர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அந்த இவரு சபாநாயகர் மகன், அந்த தம்பி, இவங்க தானே அங்க போறாங்க. அப்போ விஜய்க்கு தாக்கம் மொத்த அடி அதிமுக தான் கொடுக்கும் விஜயோட தாக்கம். அதுக்கு பிறகு விஜயோட தாக்கம் வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், சுயேட்சைகள், நோட்டா 5ஐயும் பாதிக்கும். அது என்ன பாதிப்பு என்ன வருதுங்கிறது 26 பார்த்துடலாம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் நான் சொன்னதான் உண்மை. அது என்ன பாதிப்புங்கிறது 26 பார்த்துடலாம். என் கருத்து அவரு இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், சேட் போனி, மண்புதுறாங்கிறது என் கருத்து. ஆனா அது இல்லாம இங்க நடந்த அரசியல் நிகழ்வுகள்ல சீமானுக்கு கை ஓங்கி இருக்குது. சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு வராரு, மீண்டும் பலகீனப்படுத்துவாருங்கிறது என்னோட கருத்து. சோ இந்த களம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அதர்ஸ்ல எடப்பாடி ஒரு 30 விழுக்காடு வாக்குக்கு தகுதியானவரா இருக்கிறாரு. அவருக்கு விழுக்காடு வாக்குகள் 20 கீழே போறதுக்கும் கண்டஸ்ட் பண்ணாது. விக்கிரவாண்டி 20 கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாது. சீமான் மாதிரி ஸ்டெடியான் இல்லாம ஒரு தோல்வியிலே அண்ணாமலை சொன்ன மாதிரி மன வலிமையில இருந்து நிலைப்பாட்டை மாத்தினது. அதே வேளையில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. வேலுமணி, தங்கமணி, இது OS மணியன், காமராஜ், இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. அதுல கொஞ்சம் ஓட்டு கூடும், இது குறையும். 20 விழுக்காடு அதிமுக ஓட்டு மெயின்டைன் ஆகும். பிஜேபி ஒரு 4 விழுக்காடு, 3.4 தான். பாமக அவருக்கு ஒரு பிளஸ், அது அவங்க ஒரு 3.5 வரை வந்துடலாம். 4.3 3 நல்லாவே ஏறி வரலாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்கு. ராமதாஸ் அப்படிதான் அந்த வாக்காளர்களை வளர்த்து வச்சிருந்தாரு. ஸோ அதுல 8 தினகரன் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அரௌண்ட் ஒரு 30% ஓட்டு தான் எடப்பாடியால தலைமைக்கு வரும். இதைத்தான் நான் மோடி, நிட்டின் சின்ஹா,
அமித்ஷா எல்லாத்துக்குமே என்னோட கருத்தா சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம், 30 விழுக்காடு என்டிஏக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஸ்டாலின் 45 விழுக்காட்டுக்கு தாண்டி இருப்பாருன்னு நான் பார்க்கிறேன். இதுல விஜய் பலகீனப்படுத்தினாருன்னா இந்த 30ல இருந்து தான் அதிகம் பலகீனப்படுத்துவார். அந்த 45ல இருந்து குறைவா தான் பலகீனப்படுத்துவார். விஜய் என்ன பலகீனப்படுத்துவாருங்கிறத ஒரு பலகீனப்படுத்தி முடிக்கும் போது தேர்தல் முடியல பார்ப்போம். என்ன என் பார்வை, விஜய் ஒன்றும் பெரிய எலிஜிபிளா நின்றுட மாட்டாரு. விஜய்க்கு நான் என்ன மைனஸ் கொடுக்குறோம்னா, கூட்டணி ஒரு ஆசையை கொடுத்துக்கிட்டு அவர் கடைசியா தனிச்சுன்னு சொல்லும் போது தேமுதிக 2016 அடைஞ்ச ஒரு நிலைமைய, கூட்டணினா கோடி செலவழிப்பான், தனிச்சுன்னா லட்சம் கூட செலவழிக்க மாட்டான். இது அமமுக சகோதரர் டிடிவி தினகரன் 2021 அடைஞ்ச ஒரு பின்னடைவு மாதிரி விஜய்க்கு ஒரு பின்னடைவு வரும்னு நினைக்கிறேன். விஜய் பின்னடைவு ஆகும்போது விஜய் 2 இடத்துக்கு எடப்பாடிக்கு த்ரெட் இல்லை, விஜயால எடப்பாடி கொண்டு பாதிப்பு குறையும். ஸோ அது விஜயோட தாக்கம் என்னங்கிறது தேர்தல் முடிவுல தான் நான் தெரியும். நான் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாருங்கிறதுக்கு காரணம் ஒரு இடைத்தேர்தல் இருக்காதது. ராகுல் காந்தி இதான் எல்லான்னு ராகுல் காந்தி பாப்புலாரிட்டிக்கு முன்னாடி மன வலிமை இழந்து மக்களவைக்கு வராதது. தென் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவர்கிட்ட யாரும் வராதது. அப்புறம் இவர் கூட்டணிக்கு போறாத வதந்திகளை பரப்பிக்கிட்டு தனிச்சு நிற்கிறது. இதெல்லாம் வியாபாரம். விஜய்க்கு சுயநலம் அதிகம், பொதுநலம் குறைவு, சுயநலம் அதிகம். அப்போ அவர்கிட்ட இருக்கவங்களுக்கும் சுயநலம் எக்கச்சக்கம் தான். அப்போ அவன் தனிச்சு நின்று விஜய் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அவன் பணத்தை மண்ணில் தூக்கி போட மாட்டான். தூத்துக்குடினாலும் சரி, எந்த இடம்னாலும் சரி, நிற்பான். களத்தை பார்க்கும்போது ஜெயிக்காதுன்னு சொல்லும் போது அவன் ஒதுங்கிடுவான், கையை சுருக்கிக்கிடுவான், செலவு பண்ண மாட்டான். 2021 தினகரன் கட்சி மாதிரி 16 விஜயகாந்த் கட்சி மாதிரி தான் விஜய் கட்சியும் இருக்கும். பட் விஜய்க்கு பிளஸ் என்னன்னா, ஸ்டாலின், எடப்பாடி, சீமா இவங்க எல்லாத்தோட பெரிய க்ரௌட் புல்ல. பட் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி மட்டும் வாக்குக்கு போதாது. நீ இஷ்யூ சொல்லணும். ஸ்டாலின் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடுங்கிறத ஸ்டாலின் அருந்ததியர் பக்கம் நின்று அவரு கன்சால்டேட் பண்றாரு. சீமா பரையர் தேவேந்திர வேளாளருக்காக களமாடுறாரு. எடப்பாடி பொங்கல் ஜெயிக்கிறதுக்கு அருந்ததியர் பக்கம் போயிட்டாரு. விஜய் எந்த பக்கம் சொல்லுங்க. நீங்க சீமான் சொல்ற மாதிரி 5 விழுக்காடு வைத்துக்கணும்னு சொல்லுங்க, அல்லது ஸ்டாலின் கொடுத்தது சரிதான்னு சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லணும்னா அருந்ததியர் பரையர் தேவேந்திர குல என் சகோதரர்கள் எப்படி அவங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு நான் ஓட்டு போட தெரியாதா? அவங்க நலன் அக்கறை இல்லாம 4 சினிமா ரசிகர் 4 பேர் பேச வச்சு சமூகம் வருமா? சினிமா ரசிகம் வேற, சமூகம் வேற. சமூகமா சீமான் போலரைஸ் பண்ண பாக்குறாரு. நீ 4 சினிமா ரசிகன் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு இது படத்துல பேசுனதை வச்சு ஓட்டு வந்துடும் நினைக்கிறாப்புல. சீமான் களத்துக்குள்ள இறங்கி ரவிக்குமார் சொல்ற மாதிரி பெரிய பாமகவான அதிமுகவையும் பாமகவை மீறி மேல்வாதி மங்கலம் ஆலய நுழைவு, திருவதி மண் ஆலயத்துக்குள்ள நானே நுழைவுன்னு ஓங்கி அடிக்கிறாரு சீமான். அப்போ சீமான் அட்டவணை பிரிவு மக்களுக்காக நிற்கிறாரா, சினிமாவில் ஷோ காட்டிட்டு நிற்கக்கூடிய விஜய் நிற்கிறாராங்கிற கேள்வி வரும் இல்ல? அது களத்துக்குள்ள அதானே இறங்கும். சீமானுக்கு என்ன கைத்தட்டு வருது? அவர் தனிச்சு போட்டிக்கும் போது ஆர்ப்பரிக்கிறான். ஒவ்வொருத்தனும் இவன் தாண்டா நம்பகத்தன்மை உள்ளவன்னு ஆர்ப்பரிக்கிறான். இலவசங்கள்னு சொல்லும் போது என்ன ஒரு உறுதியான கொள்கையோடு நிற்கிறான்டான்னு ஆர்ப்பரிக்கிறான். ஒவ்வொரு இது நீங்க சீமானை பாருங்க, எந்த இடத்துல சீமான் மக்கள் கொண்டாடுறாங்கிறது ஓமலூர் கூட்டம், பாப்பிரெட்டிப்பட்டி கூட்டத்துல எல்லாம் பார்த்தா தெரியும். அவர் இலவசங்களை எதிர்த்து கிரவுண்ட்ல நிற்கிறது பெரிய ஒரு பூஸ்ட் ஆகுது. என்ன செய்வேன்னு எல்லாத்தையும் சினிமா காட்டுறாரு, அடிக்கிறாரு. எம்ஜிஆர் அடிக்கிறாரு, ஜெயலலிதா அடிக்கிறாரு. தனிப்பட்ட ஸ்டாலின் மேலேயோ எடப்பாடி மேலேயோ பெருசா வன்மத்தை காட்டாம எம்ஜிஆர் ஜெயலலிதாவே கருத்தியல் ரீதியா அடிச்சு தள்ளுறாரு. கடற்கரை அழக சமாதிகள் கெடுக்குது, திராவிட சுடுகாடா தூக்கி போடுங்கிறாரு. சோ அவருக்கு ஒரு கருத்தியல் இருக்கு, கொள்கை இருக்குது. நீ ஏத்துக்காம போ. ஆனா அவர் தெளிவா இருக்கிறார். விஜய் ரெண்டும் கெட்டானா வலமும் போகாம இடமும் போகாம களத்துக்குள்ள அவரை நம்பி இருக்கக்கூடிய, அவரை நம்பி கூட்டணி கொண்டு போற சந்தர்ப்பாத கூட்டங்களும் வெக்ஸ் ஆகி ஒரு டீம் ஸ்பிரிட்டா இல்லாம நம்மையா இவரை நம்பி செலவழிக்க வேண்டியது இருக்கு. இவர் நிற்பாரா மாட்டாரா, இவர் தற்காலிக அரசியல்வாதிதானுங்கிற சூழல் இருக்கு. இதெல்லாம் இன்றைய தினம் தமிழ் மண்ணில் 2026 நோக்கி நகருது. குறிப்பா இந்த அரசியல் 2024 மையமா வச்சு நகருமே தவிர 21 முடிஞ்ச கதை. இரட்டை தலைமை, ஒரு இலையில எடப்பாடி, ஒரு இலையில ஓபிஎஸ். சமூகங்கள் பொதுத்தள கட்சியா நினைச்சான். 50% தான் கவுண்ட் இருக்கு, 50%க்கு முக்கியத்துவம் நினைச்சான். அவன் ஜெயலலிதாவின் சின்னம் ரெட்டையில ஓட்டு போட்டான். அன்னைக்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சுட்டாரு. கிராப்பர் எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போட்டு கிராப் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள நான் விளையாட கூட்டங்கள் மத்தியில 2021 உள்ள வேகம் 24 போயிட்டு, அதைத்தான் அண்ணாமலை 2 ஜாதி கட்சினாரு. அதைத்தான் இன்னைக்கும் சி வி சண்முகம் நீங்க
மத முரண்பாடை மோடிக்கு எதிராக சொன்னா ஜாதிய முரண்பாடை உங்களுக்கு எதிராக சொல்லுவோம். ரொம்ப சிபி சொன்னாலும் ஒண்ணும் இல்லை. ஒரு எடப்பாடிக்கால தான் ரெட்டால நாளைக்கு சிபி சண்முகத்தையே கட்டம் கட்டணும்னா கட்டம் கட்டிட்டு போயிடுவாரு. பட் எடப்பாடி தூண்டி நமக்காக ஒரு வழக்கு போட்டிருக்காரும் போது நம்ம மோடிக்காக அந்த வழக்கை சந்திக்கிறோங்கிறதும் அதுல உள்ள உண்மைகளை நாம மக்கள் மத்தியில 26ல கொண்டு போவோங்கிறத பதிவு பண்ணதுக்கு தான் சதீஷ் கிட்ட அந்த கருத்தை சொல்றேன். 24 தான் ட்ரெண்டை முடிவு பண்ணிட்டு சேலத்துல 38 விழுக்காடு வாக்கெடுத்த ரெட்டையில திருநெல்வேலியில் 8 விழுக்காடு தான் வாக்கெடுத்து அங்குள்ள மக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கல. அவர் 10.5 கொடுத்ததுனால மன்னியர்கள்ட்ட கெயின் பண்ணாரு. அதுவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பண்ணது தவறுன்னு சபல்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய எம்பிசியில் உள்ள பிற சமூகங்கள் மத்தியில் அவருக்கு பாதிப்பு இருந்தது. அது மட்டும் இல்ல முக்குலத்தோர் அதுக்காக அவரை பெருசா எதுக்குறாங்க. இன்னொரு பெரிய வெடிகுண்டு தேர்தல் நேரத்தில் எடப்பாடிக்கு எதிராக அரசியல் ரீதியா சீமான் தூக்கி வீசுவார். அது தமிழகமே அது பொறுத்திருந்து பாருங்க. நிச்சயமா சார், களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உடைச்சி சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.